வெல்கம் டு ஃபியூச்சர் விசஸ் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 6ல் தலைப்பு குறவஞ்சி சிற்றிலக்கியம் பகுதி 23 தான் பார்க்குறோம். இந்த குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியத்தோட பகுதி 1 தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்குறோம். குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியம்னா என்ன செய்தி? 96 வகை சிற்றிலக்கியத்தில் குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியம். அப்போ முத்தமிழில் ஒரு கூறான நாடக இலக்கியத்திற்கு இக்காலத்தில் சான்றாக விளங்குபவை இந்த குறவஞ்சி இலக்கியம். இது பள்ளி இலக்கியம் என்பது நொண்டி நாடகம் என்பன ஆகியன. ஓகேங்களா? அந்த பள்ளி இலக்கியத்தோடு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நொண்டி நாடகம். அப்ப முத்தமிழில் ஒரு கூறான நாடக இலக்கியத்திற்கு இக்காலத்தில் சான்றாக விளங்குபவை இந்த குறவஞ்சி இலக்கியம், இது பள்ளி இலக்கியம், நொண்டி நாடகம் ஆகியன அப்படின்னு சொல்றாங்களே. இவற்றுள் குறவஞ்சி இலக்கியம்னா என்ன அப்படின்றத சொல்றாங்க. குறவஞ்சி இலக்கியம் என்பது பாட்டுடைய தலைவனை அவனது உலாவின் போது கண்டு காதல் கொண்ட தலைவி, ஓகேங்களா, விரக வேதனையால் வாடி தவிக்கும் தலைவி ஒருத்திக்கு குறகுலத்தைச் சேர்ந்த வஞ்சியொருத்தி குறி கூறுவதாக வரும் பொருளமைதியை கொண்டது. ஓகேங்களா? தலைவனை நினைத்து விரக வேதனையால் வாடி தவிக்கும் தலைவிக்கு குறி கூறுவதாக, குறகுலத்தை சேர்ந்த குறத்தி பெண்ணொருத்தி குறி கூறுவதாக அமைந்த பாடல் அமைப்பு கொண்டது தான் இந்த குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியம். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, a poem in which a kurava woman in represent as describing to a maiden her future in her love affair என்று ஆங்கிலத்தில் இதை கூறலாம். சரிங்களா? அப்ப என்ன பொருள் அமைதி பெற்றிருக்கு அப்படின்னா, பொருள் உளமையை கொண்ட குறவஞ்சிகள் நூல்கள் பிற்காலத்தில் பல்கி பரவி இன்று ஏறத்தாழ 43 என்ற எண்ணளவை ஒட்டியுள்ளது. பொருள் அமைதியை கொண்ட, அதாவது எந்த பொருள் அமைதி? மேலே பார்த்தோம்ல, குறத்தி குறி கூறுவ வழக்கு சொன்னோம்ல, அந்த பொருள் அமைதி கொண்ட குறவஞ்சி நூல் பிற்காலத்தில் பல்கி பரவி இன்று எத்தனை நூல்களாக வளர்ச்சி பெற்றிருக்குன்னா 43 நூல்களாக வளர்ச்சி பெற்றுள்ளது. 43களா? அப்ப இந்த குறவஞ்சி அப்படின்ற ஒரு தனி வகை சிற்றிலக்கியமாக எழுந்ததற்கு முன்னரே இச்சிற்றிலக்கியத்தின் இலக்கிய கூறுகள் தொல்காப்பியம் முதலான பல்வேறு இலக்கியங்களில் பல்கி வருகி வந்திருக்கு. சரிங்களா? இந்த தொல்காப்பியம், இந்த குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியம் தனி சிற்றிலக்கியமாக வருவதற்கு முன்னாடியே எதுல எழுந்திருக்கு? தொல்காப்பியத்துல இது சார்ந்த செய்தி, இலக்கியத்துல இது சார்ந்த செய்தியை நிறைய காண முடிந்தது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. சரிங்களா? அவ்வாறு பெற்ற இலக்கிய கூறு என்ன? இந்த சிற்றிலக்கியம் சொல்லக்கூடிய இலக்கிய கூறு தமிழர்களின் பழமையான இலக்கிய செல்வமான தொல்காப்பியத்தின் மூலம் குறகுலத்தை சார்ந்த வஞ்சியொருத்தி இத்தலைவிக்கு குறி கூறுதல் உண்டு என்ற செய்தியை அறிகின்றோம். குறி கூற பத்தி சொல்றதுதான் இந்த குறவஞ்சி அப்படின்றத நம்ம அறிந்தோம். ஓகேங்களா? அப்ப களவு காலத்தின் போது தலைவியின் களவு ஒழுக்கத்தை அறிந்த செவிலித்தாய் அவள் வேறுபாட்டிற்குரிய காரணத்தை கட்டு வைத்தும் கட்டு வைத்தும் கலங்கு வைத்தும் காண்பாள் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். கட்டினும் கலங்கினும் வெறியென இருவரும், இந்த கட்டினும் கலங்கினும் அப்படின்றத பாடல் வழியில சொல்றாங்க. கட்டினும் அப்படின்றது என்னன்னா, கட்டினும் கலங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திரிதார் செய்தி கண்ணும் அப்படின்ற ஒரு பாடல் வழியா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கட்டினும் அப்படின்றது என்னன்னா, கட்டி வைப்பித்த வழியும் அவர் சொற்கேட்டு தோழியை வினாவும் என்றவாறு என்று, கலங்கினும் என்பது, அதாவது கட்டினும் அப்படின்னா கட்டி வைப்பித்த வழியும் அவர் சொற்கேட்டு தோழியை வினாவுறாங்க. தோழிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் தலைவியோட தோழிட்ட வினாவுறாங்க. அடுத்து கலங்கினும் என்பது கலங்கு வைத்துளியும் அவர் சொற்கேட்டு தோழியை வினாவும் என்றவாறு இளம்பூரணார் இப்பகுதிக்கு உரை வரைந்துள்ளார். சரிங்களா? கட்டினும் கலங்கினும் அப்படின்றத யாரு சொல்றா? இந்த இளம்பூரணார் சொல்றார். கட்டினும் கிளங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திறத்தார் செய்தி காணும்.
கட்டினும் என்பது கட்டி வைப்பித்த வழியும் அவர் சொற்கேற்று தோழியை வினாவும் என்றவாறு என்றும், கலங்கினும் என்பது கலங்கு வைத்துளி அவர் சொற்கேட்டு தோழியை வினாவும் என்றவாறு இளம்பூரணார் இப்பகுதிக்கு உரை வரைந்துள்ளது அறியத்தக்கது அப்படின்ற செய்தியை இங்கே சொல்றாங்க. அப்ப கட்டு வீச்சு வேலனும் தாம் பார்த்த கட்டினாலும், கட்டு வீச்சும் வேலனும் தாம் பார்த்த கட்டினாலும் கலங்கினானும் தெய்வத்திற்கு சிறப்பு செய்யுங்கால் இம்மையில் தீராது என்று கூறுதலின் அவ்விருவரும் தம்மின் ஒத்த திறம் பற்றியதனை செய்யும் செய்தியிடத்து என்று நச்சினார்க்கினியார் இப்பகுதியில் எழுதியுள்ள உரைப்பகுதியும் ஒப்ப நோக்காகும். உரைப்பகுதி ஒப்ப நோக்காகும். உப்பல்ல ஒப்ப நோக்காகும். சரிங்களா? கட்டு வீச்சு வேலனும் தாம் பார்த்த கட்டினாலும் கலங்கினானும் தெய்வத்திற்கு திறப்பு செய்யுங்கால் இம்மையில் தீராதென்று கூறுதலின் அவ்விருவரும் தம்மின் ஒத்த திறம் பற்றியதனை செய்யும் செய்தியிடத்தும் என்று நச்சினார்க்கினியார் இப்பகுதிக்கு எழுதியுள்ள உரையில் ஒப்ப நோக்கதாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப கட்டு என்பது கட்டு அப்படின்றது என்னது? நெல்லை வைத்து கொண்டும், கலங்கு என்பது கலங்காடும் காய்களை வைத்து கொண்டும் தெய்வங்களை பாடி கட்டு வீச்சு கூறும் குறிவகை ஆகும். இந்த கட்டு வைத்தல் கலங்காடுதல் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? கட்டுனா நெல்லை வைத்து கொண்டும், கலங்கு அப்படின்னா கலங்காடும் காய்களை வைத்து கொண்டும் தெய்வங்களை பாடுதல் தான் இந்த கட்டு வீச்சு அப்படின்ற ஒரு குறிவகை ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த குறிகளை காண்பவளுக்கு நச்சினார்க்கினியர் கட்டுவீச்சு என்று தன் காலத்தில் வழங்கிய பெயரை குறிப்பிட்டுள்ளதாம். அப்ப இந்த கட்டு வீச்சியை குறுந்தொகையில் அகவன் மகளே என்று சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப கட்டு வீச்சு அப்படின்றத நச்சினார்க்கினியர் விளக்கும் போது கட்டு வீச்சு அப்படின்றது தன் காலத்தில் வழங்கிய பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே இந்த கட்டு வீச்சிய குறுந்தொகையில் என்னன்னு சொல்லியிருக்காங்க? அகவன் மகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த குறுந்தொகை பாடல் கூட இங்கே எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன் நெடுங்கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே. அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன் நெடுங்கூந்தல் அகவன் மகள் பாடுக பாட்டே அப்படின்ற பகுதியை இங்க சொல்றாங்க. இது என்ன? குறுந்தொகை பாடல். இந்த பாடல் என்னது? குறுந்தொகை பாடல். அப்ப இந்த அகவன் மகள் பல்வேறு முறைகளில் குறி கூறுவாள் என்பதையும், கட்டு பார்த்தல் கலங்கு பார்த்தல் என்பன அவற்றுள் இருவகை முறைகளாகும். கட்டு பார்த்தல், இந்த குறிப்பார்த்தல் தான் அகவன் மகள் என்ன செய்யறா? குறிப்பார்க்கிறா. இந்த குறிப்பார்த்தத கட்டு பார்த்தல் கலங்கு பார்த்தல் அப்படின்ற வகையில 2 முறைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இவ்வகையில் இந்த குறுந்தொகை பாடலை சொல்றாங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க? குறிப்பா இருக்கிறவங்க இவர்கள் கையில் மந்திரக்கோள் ஏந்தி வரும் அகவன் மகளிரும் உண்டு. மந்திரக்கோள் ஏந்தி வரும் அகவன் மகளிரும் ஒன்று. அதை தான் குறுந்தொகையில ஒரு பாடலையும் அகநானூறுல ஒரு பாடலையும் சொல்றாங்க. அப்ப இவர்களை வெண்கடை சிறுகோள் அகவன் மகளிர் என்று குறுந்தொகையும் நுண்கோள் அகவுணர் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. அப்ப குறுந்தொகையிலும் அகநானூறுலையும் என்ன செய்தி சொல்றாங்க? இவங்களை வெண்கடை சிறுகோள் அகவன் மகளிர் அப்படின்னு குறுந்தொகையில 298வது பாடலும், நுண்கோள் அகவுணர் அப்படின்ற பாடல் இது அகத்துணையில அகநானூறுல சொல்லப்பட்ட பாடல் வரிகள். ஓகேங்களா? அப்ப அகவன் மந்திரக்கோள் ஏந்தி வரும் அந்த மகளிர், குறி சொல்லக்கூடிய அந்த மகளிரை வெண்கடை சிறுகோள் அகவன் மகளிர் அப்படின்னு சொல்றது குறுந்தொகை. வெண்கடை சிறுகோள் மகளிர் அப்படின்னு சொன்னது குறுந்தொகை. குறுந்தொகையில தான் இந்த சொல்லாடல் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி நுண்கோள் அகவுணர் அப்படின்னா அகநானூறுல சொல்லப்பட்ட ஒரு சொல்லாடல், பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடலாக இருக்கு. சரிங்க? இந்த அகவன் மகள் குறி கூறக்கூடிய அந்த மகளுக்கு அகவன் மகளே அப்படின்றத நம்ம குறுந்தொகையில பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை தான் வெண்கடை சிறுகோள் அகவன் மகளிர்னு சொன்னது குறுந்தொகை, நுண்கோள் அகவுணர் சொன்னது அகநானூறு. அப்ப
குறுந்தொகையில் 298 தோழி தலைவியிடம் தலைவனின் வருகையை எதிர்நோக்கி வெண்கடை சிறுகோள் அகவன் மகளிர் மடப்பிடி பரிசில் மானே என வர்ணித்து அவர்கள் குறி சொல்வது போல தலைவனுக்காக காத்திருப்பதை உணர்கிறாள். குறுந்தொகை பாடல் 298 என்ன செய்தி சொல்றாங்க? 298 என்ன சொல்றாங்க? தோழி தலைவனிடம் தலைவனின் வருகையை எதிர்நோக்கி வெண்கடை சிறுகோள் அகவன் மகளிர் மடப்பிடி பரிசில் மான என வர்ணித்து அவர்கள் குறி சொல்வது போல தலைவனுக்காக காத்திருப்பதை உணர்த்துகிறாள். அப்ப அகவன் மகளிர் பற்றியும் இவர்கள் காணும் குறிவகைகள் பற்றியும் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, குறிஞ்சிப்பாட்டு முதலிய சங்க இலக்கியங்களிலும் பெருங்கதை முதலிய காப்பிய இலக்கியங்களிலும் திவ்ய பிரபந்தம், திருக்கோவையார் முதலிய பக்தி இலக்கியங்களிலும் விரிவான செய்தியை காண்கின்றோம். அப்ப இந்த அகவன் மகளிர் அப்படின்ற செய்தியை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க? என்னென்ன சங்க இலக்கியத்துல நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு அப்படின்றதுலயும், குறிஞ்சிப்பாட்டு, நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, குறிஞ்சிப்பாட்டு அப்படின்ற சங்க இலக்கியங்களிலும், பெருங்கதை முதலிய இலக்கியத்திலும், திவ்ய பிரபந்தம், திருக்கோவையார் ஆகிய பக்தி இலக்கியத்திலையும் இதை சார்ந்த விரிவான செய்தி கூறப்பட்டுள்ளது. எது? கட்டுவீச்சு, அகவன் மகளிர் குறி சொல்லக்கூடிய குறத்தியோட நிலைப்பாட சொல்லப்பட்டிருக்கு. குறத்தியோட நிலைப்பாட சொல்லியிருக்கு. இவற்றால் குறவஞ்சி இயல்பு பற்றியும் அவள் குறி கூறும் பல்வேறு முறைகள் பற்றியும் தெளிவாக அறிய முடிகிறது. இங்கனம் தொல்காப்பியர் சங்க இலக்கியங்கள் இங்கனம் தொல்காப்பியர் சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், காப்பியங்கள் முதலியவற்றுள் காணும் இலக்கிய கூறுகளே பிற்காலத்தில் குறவஞ்சி என்று ஒரு தனி சிற்றிலக்கிய வகையாக தோற்றுவிக்க வித்தாக அமைந்திருந்தது என்றலாம். சரிங்களா? இவ்வாறாக அகவன் மகளே என்று பாடப்பட்டது, கட்டுவீச்சு, களங்காடுதல் அப்படின்லாம் அமையப்பட்ட இந்த பாடல் தான் பின்னாடி இதெல்லாம் தொல்காப்பியத்திலும் மற்ற சிற்றிலக்கிய மற்ற இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட செய்தி. இதை தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தனி சிற்றிலக்கியமாக உருப்பெறுவதற்கு இது வித்தாக இருந்திருக்கு. எது? இந்த குறிஞ்சிப்பாட்டுல சொல்லப்பட்ட செய்தி, அகநானூர்ல சொல்லப்பட்ட செய்தி, நற்றிணையில சொல்லப்பட்ட செய்தி, குறுந்தொகையில சொல்லப்பட்ட செய்தி, அதே மாதிரி காப்பியங்கள், பெருங்கதை அப்படின்ற காப்பியம், திவ்ய பாரதம், திவ்ய பிரபந்தம், திருக்கோவையார் முதலிய பக்தி இலக்கியத்துல இது சார்ந்த விரிவான செய்தி அழகாக கூறப்பட்டு தனி சிற்றிலக்கியமாக வளர்ச்சி பெற இது வித்தாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றேங்க. அவ்வாறு சொல்லப்பட்டது அந்த குறத்தி பாட்டு அப்படின்றது. குறவஞ்சி என்னும் சிற்றிலக்கியம் இதே பெயருடன் பாட்டியல் நூலார் வகுத்த 96 வகை பிரபந்தங்களில் ஒன்றாக சேர்க்கப்படவில்லை. ஆயினும் அப்பாட்டில் உள்ள குறத்திப்பாட்டு என்றொரு சிற்றிலக்கியம் சேர்த்து எண்ணப்பட்டுள்ளதை காண்கிறோம். அப்ப குறவஞ்சி அப்படின்றது 96 சிற்றிலக்கியத்தில் ஒன்றாக சேர்க்கப்படவில்லை. ஆனா குறத்திப்பாட்டு என்றொரு சிற்றிலக்கியம் சேர்ந்து எண்ணப்பட்டுள்ளதை இதனால் அறிய முடிகிறது. அப்ப பாட்டியல் இலக்கணம் கூறும் நூல்களுள் பன்னிரு பாட்டியல், தொன்னூல் விளக்கம் ஆகியவற்றில் குறத்திப்பாட்டின் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. அப்ப குறத்திப்பாட்டு அப்படின்ற இலக்கியம், இந்த குறவஞ்சி இலக்கியம் சார்ந்த செய்தி எதுல சொல்லப்பட்டிருக்கு? குறவஞ்சி அப்படின்ற பெயர்ல சொல்லாம குறத்திப்பாட்டு அப்படின்ற பெயரால சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எந்த நூல்? பாட்டியல் இலக்கணம் கூறும் நூல்கள் பன்னிரு பாட்டியல், தொன்னூல் விளக்கம், இதுலதான் இந்த செய்தி கூறப்பட்டுள்ளது. அப்ப அந்த பன்னிரு பாட்டியல்ல என்ன செய்தி சொல்லியிருக்காங்க? பன்னிரு பாட்டியல்ல இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே என்றும் குறத்திப்பாட்டும் அதனோடற்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறப்பு நிகழ் எதிர் வென்னும், ஓகேங்களா? இறப்பு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டு அப்படின்னு. இந்த குறத்திப்பாட்டு அதனோடற்றே, இதுதானடா குறத்திப்பாட்டு அப்படின்றத முக்காலத்தை உணர்த்தக்கூடியதான் குறி சொல்லுவதோட முதன்மை அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன அப்படின்னா, இறப்பு நிகழ்வெதிர் வென்னமும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தியோட
ஓகேங்களா? குறத்தியோட பண்பு என்பது குறத்திப்பாட்டு என்பதன் பொருள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் பற்றி திறமையுடன் கூறுவதே குறத்திப்பாட்டு அல்லது குறவஞ்சி இலக்கியம் என்பதாகும். இது பன்னிரு பாட்டியல் என்ற யாப்பிலக்கண நூலில் கூறப்பட்டுள்ளது. ஒரு இலக்கண விதியாகும். ஓகேங்களா? குறவஞ்சி இலக்கியம் என்பதுதான் குறத்திப்பாட்டு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. பன்னிரு பாட்டியல் என்ற யாப்பிலக்கண நூலில் கூறப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் இலக்கண விதி. மேலும் திருக்குற்றால குறவஞ்சி போன்று சிற்றிலக்கிய வகைகளை விளக்குகிறது. இந்த குறவஞ்சி அப்படின்றது என்ன செய்யுது? திருக்குற்றால குறவஞ்சி போன்ற சிற்றிலக்கிய வகைகளையும் இந்த உலத்திப்பாட்டு சரிங்களா? அதாவது குறத்திப்பாட்டு அப்படின்ற நூல் வழி விளக்குகிறது. அப்போ பன்னிரு பாட்டியலில் குறத்திப்பாட்டின் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. இதனுள் இரண்டாவதாக உள்ள சூத்திரம் குறத்திப்பாட்டும் உலத்திப்பாட்டைப் போல 10 செயல்களால் ஆனது அப்படின்ற பொருளாகும். பன்னிரு பாட்டியலில் இக்குறத்திப்பாட்டின் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. இதனுள் இரண்டாவதாக உள்ள சூத்திரம் குறத்திப்பாட்டும் உலத்திப்பாட்டைப் போல 10 செயல்களால் ஆகியது என்னும் பொருள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறத்தி குறி கூறுவது என்னும் பொருள் அமைதியுடன் 10 செயல்களால் இந்த குறத்தி குறி கூறுவதுதான் இதோட பொருள் அமைதியா இருக்கு. அப்ப குறத்தி குறி கூறுவது என்னும் பொருள் அமைதியுடன் 10 செயல்களால் இயன்றது இந்த குறத்திப்பாட்டு என்னும் இலக்கணமாகும் என்று பன்னிரு பாட்டியல் மூலம் அறிகிறோம். அப்ப குறத்திப்பாட்டு இந்த குறவஞ்சியோட இலக்கண கூற பத்தி சொல்லக்கூடிய பாட்டியல் நூல் என்னன்னா பன்னிரு பாட்டியல். இந்த பன்னிரு பாட்டியல்ல 10 செயல்களால் இயன்றதுதான் இந்த குறத்திப்பாட்டு என்னும் இலக்கண அமைதி ஆகும். அதற்கடுத்து தொன்னூல் விளக்கமும் இம்முறையிலேயே இதன் இலக்கணத்தை உரைப்பதாக கூறுவார். எனவே அமைப்பு நிலையால் முற்றிலும் மாறுபட்ட இந்த குறத்திப்பாட்டே குறவஞ்சி இலக்கியத்தின் பொருள் அமைதியை பெறும். சரிங்களா? அமைப்பு நிலை முற்றிலும் மாறுபட்டு இருந்தாலும் குறத்திப்பாட்டும் குறவஞ்சி இலக்கியத்தின் பொருளமைதியில தான் இருக்கு அப்படின்றத இங்கே சொல்றாங்க. அவ்வாறு பாடப்பட்ட இந்த குறத்திப்பாட்டு பாட்டு மட்டும் கிடையாது, ஒரு நாடக வடிவிலும் அமையப்பட்டது அப்படின்றதுக்கு குழுவ நாடகம் அப்படின்ற ஒரு இதை சொல்றாங்க. அப்ப குறவன் குறத்தி ஆகிய இவர்களது வாழ்க்கை முறையும் ஒழுக்காறுகளையும் விரிவான முறையில் நாடகமாக கூற எழுதப்பட்டதான் பிறிதொரு அருகிய சிற்றிலக்கியம் உண்டு. அதுதான் குழுவ நாடகம். குறவன் குறத்தி ஆகிய இவர்களோட வாழ்க்கை முறையை ஒழுக்காறுகளை விரிவான முறையில் நாடகமாக கூறுவதாக எழுதப்பட்ட பிறிதொரு சிற்றிலக்கியம் உண்டு. அந்த சிற்றிலக்கியம் இக்குழுவ நாடகத்தின் நாடக அமைப்பையும் குறத்திப்பாட்டின் இலக்கிய சாயலும் இணைந்தே குறவஞ்சி என்ற சிற்றிலக்கிய வகையை சார்ந்து தோற்றுவிட்டதாக கூறுவர். ஓகேங்களா? அப்ப குழுவ நாடகத்தின் நாடக அமைப்பும் குறவஞ்சி இலக்கியத்தின் இடம்பெற்றிருக்க முடியாது என்றும் கூறாங்க. குழுவம் வேற, குறவஞ்சி வேற அப்படின்னு சொல்லிட்டு இரண்டையும் வேறுபடுத்தி சொல்றாங்க. அப்ப குறவஞ்சி இலக்கிய வளர்ச்சிக்கு பின்னர் கிளைத்த நாடக இலக்கியமே குழுவக நாடகம். குறவஞ்சி அப்படின்ற இலக்கிய வளர்ச்சிக்கு பின்னர் கிளைத்த ஒரு நாடக அமைப்பு தான் இந்த குழுவ நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குழுவ நாடகம் போது இல்லாம கலம்பகத்திலும் இந்த குழுவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த குறத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப கலம்பகம் என்பது 18 வகை உறுப்புகளாலான இயன்ற ஒரே வகை சிற்றிலக்கியம். கலம்பகம்ன்றது 18 உறுப்புகளை வைத்து பாடப்பட்ட ஒரு வகையான சிற்றிலக்கியம். சரிங்களா? இந்த சிற்றிலக்கியம் கிபி 9ஆம் நூற்றாண்டில் எழுந்த நந்தி கலம்பகம் தெல்லாற்றெறிந்த நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியமாகும். இக்கலம்பகமே கலம்பக சிற்றிலக்கியங்கள் காலத்தால் முந்தியது. அப்ப இந்த கலம்பகம் அப்படின்றது எதை சொல்றது? 9ஆம் நூற்றாண்டில் எழுந்த நந்தி கலம்பகம் தெல்லாற்றெறிந்த நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியமாகும். இக்கலம்பகம்தான் கலம்பக சிற்றிலக்கியத்திலே முந்தியது அப்படின்ற கருத்தும் இங்கே சொல்லப்படுது. அப்ப
தலைவியால் காதலிக்கப்பட்ட தலைவன் இன்னவன் என்றும் அவனை குறிப்பிட்ட காலத்துக்குள் தலைவி அடைவது என்றும் அவனை குறிப்பிட்ட காலத்துக்குள் தலைவி அடைவது உறுதி என்றும் குறத்தி தனது பெருமைகளை கூறுகிறார். அப்ப தலைவியால் காதலிக்கப்பட்ட தலைவன் இன்னவன், இவன்தான் அவனுடைய தலைவன் என்றும் அவனை சார்ந்தும் அவன் ஊரை சார்ந்தும் அவனுடைய குலம் சார்ந்து செய்திய காலத்துக்குள் தலைவி அடைவது என்றும் அவனை குறிப்பிட்ட காலத்துக்குள் தலைவி அடைவது என்று உறுதி கூற்றும் குறத்தி தனது பெருமைகளை கூறுகிறார். இதுல இந்த குறவஞ்சி கொலம்பகத்தில் ஒரு குறம் அப்படின்ற இடத்துல இந்த குறத்தி குறி சொல்றா. அப்படி சொல்லப்பட்ட நூல்ல தான் குலகர் மகற்கு மகள் கொடுத்த குடியிற் பிறந்த குறமகள் யான். குலகர் மகற்கு மகள் கொடுத்த குடியிற் பிறந்த குறமகள் யான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன் குலம், திருமண வழிபிறவு, தன் சமூக அடையாளம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகிறாள். சங்கப் பாடல்களில் இது போலவே பெண்கள் தங்களை மறையாமல் பெருமையுடன் அடையாளப்படுத்திக் கொள்வது ஒரு முக்கிய அம்சமே. சங்க காலத்துல என்ன பண்றாங்க, பெண்கள் தன்னுடைய குலப்பெருமையை பெருமையா பேசுவது ஒரு சிறப்பான செய்தி. அப்படிதான் இந்த பெண் யாரு செய்யற அந்த குறி சொல்லக்கூடிய அந்த குறத்தி குலகர் மகருக்கு மகள் கொடுத்த குடியிற் பிறந்த குறமகள் யான். அதாவது தன்னை படுத்தி சொல்றப்ப தன்னுடைய பெருமை, தன் குலப்பெருமையை பேசுவதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி, தான் குலம் எந்த குலம், தன்னுடைய திருமண வழி உறவு எப்படி இருந்துச்சு, தன் சமூக அடையாளம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகிறார். சங்கப்பாடலில் இது போலவே பெண்கள் தங்களை மறையாமல் பெருமைப்படுத்தும் அடையாளப்படுத்தி கொள்வது ஒரு அம்சமாகவே இருக்கு அப்படின்றத இந்த பாடம் வழி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த குலகர் மகருக்கு மகள் கொடுத்த குடியிற் பிறந்த குறமகள் யான் அப்படின்றத என்ன சொல்றாங்க, பிற்காலத்தில் குறவஞ்சி என்று தனிவகை சிற்றிலக்கியம் தோற்றுவிக்க உறுதுணையாக இருந்ததை நாம தெரிஞ்சுக்கலாம். அப்ப தலைவியால் காதலிக்கப்பட்ட தலைவன் இன்னவன் என்றும் அவனை குறிப்பிட்ட காலத்துக்குள் தலைவி அடைவது உறுதி என்றும் குறத்தி தனது பெருமைகளை குறி தேர்ந்துரைப்பதாக வரக்கூடியதான் இந்த பகுதி. அதுதான் குலகர் மகற்கு மகள் கொடுத்த குடியிற் பிறந்த குறமகள் யான். அந்த குடியில் பிறந்த குறமகளாகிய நான் உன்னுடைய தலைவனுடைய சிறப்பும், தலைவன் இந்நேரம் இந்த பொழுதில் உன்னை அடைவான் என்ற செய்தியும் இங்கே சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் குறவஞ்சியை பற்றி சொல்லப்பட்ட பகுதி. அதாவது அறிமுக வகுப்பு. குறவஞ்சி அப்படின்ற இலக்கியம் என்ன செய்தி சொல்லுது, அதுல இலக்கிய கூறு என்ன சொல்லியிருக்காங்க, குறவஞ்சிய குறத்தி பாட்டுன்றது எப்படி சொன்னாங்க, குழுவ நாடகமா என்ன செய்திலாம் சொன்னாங்க அப்படின்றத இந்த பகுதியில பார்த்தோம். சரிங்களா? இந்த பகுதியோட வினா பகுதியை பார்க்கலாம். வினா பகுதி என்ன செய்தி சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். பயிற்சி வினா: குறவஞ்சி அப்படின்ற இலக்கியம் எந்த காலகட்டத்தில் சிறப்புற்றது? சங்க காலத்திலையா, காப்பிய காலத்திலையா, நாயக்கர் காலத்திலையா, பல்லவர் காலத்திலையா? குறவஞ்சி அப்படின்ற இலக்கியம் எந்த காலத்துல சிறப்பெற்று இருந்தது? சங்க காலத்திலையா, காப்பியர் காலத்திலையா, நாயக்கர் காலத்திலையா, பல்லவர் காலத்திலையா? நாயக்கர் காலத்துல தான் குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியம் சிறப்பு பெற்று இருந்தது. ஓகேங்களா? காப்பிய காலத்திலும் சொல்லுவாங்க. எந்த காலம் அப்படின்ற ஓகே. அடுத்த பயிற்சி வேணா பார்க்கலாம். கட்டுவீச்சு என்பதனை குறுந்தொகையில் என்ன சொல்லால் சொல்லப்படுகிறது? கட்டுவீச்சு அதாவது அகநானூறுலையும் சரி, அந்த குறுந்தொகையிலேருந்து கட்டுவீச்சு அப்படின்றத எப்படிலாம் சொல்லியிருக்காங்க, மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அப்ப கட்டுவீச்சு என்பதை குறுந்தொகையில் என்ன சொல்லால் சொல்லப்பட்டிருக்கு? அகவன் மகளே மணவு கோப்பன்ன நன் நெடுங்கூந்தல் அகவன் மகளே பாடுக அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அகவன் மகளே அப்படின்னு சொல்லப்பட்டது எதுல? குறுந்தொகையில. ஓகேங்களா? குறுந்தொகையில கட்டுவீச்ச என்னன்னு சொல்லியிருக்காங்க? அகவன் மகளேன்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி வினா 3. குறவன் குறத்தி வாழ்க்கை மற்றும் வழக்காறு, அதாவது ஒழுக்காறுகளை, குறவன் குறத்தியோட வாழ்க்கை நிலையத்தையும் அவங்களுடைய ஒழுக்காறுகளை பற்றி கூறும் இலக்கியம் எதுனா? பல்லுவா, குறவஞ்சியா, குழுவ நாடகமா, மீனாட்சி குறமா அப்படின்னா
இந்த குழுவ நாடகத்திலையும் என்ன செஞ்சிருக்காங்க, இவங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் விரிவான முறையில் நாடக போக்கில் கூறுவதாக எழுதப்பட்ட பிறிதொரு சிற்றிலக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் குழுவ நாடகம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குறவன் குறத்தியோட வாழ்க்கை மற்றும் ஒழுக்காறுகளை சிறப்பித்து கூறும் ஒரு இலக்கியம். ஓகேங்களா? ஒரு நாடக இலக்கியம். இலக்கியம் சொல்றதை விட நாடக இலக்கியம் அப்படின்னு சொல்றது தான் சிறப்பு பெறும். ஓகேங்களா? நாடக இலக்கியம்னு சொன்னா அது குழுவ நாடகம். குறவன் குறத்தி ஆகிய இவர்களுடைய வாழ்க்கை முறையும் ஒழுக்காறுகளையும் விரிவான முறையில் நாடக போக்கில் கூறுவதாக எழுதப்பட்ட பிறிதொரு சிற்றிலக்கியம் உண்டு. அதன் பெயர் குழுவ நாடகம். சரிங்களா? சிறப்பா சொல்லதுக்காக படைக்கப்பட்ட ஒரு சிற்றிலக்கியம் எதுன்னு கேட்டா இந்த குழுவ நாடகத்தை சொல்றாங்க. சரிங்களா? குறவன் குறத்தி வாழ்க்கை மற்றும் ஒழுக்காறுகளை சிறப்பித்து கூறும் இலக்கியம் சிற்றிலக்கியம் எதுன்னு கேட்டா அது குழுவ நாடகம். சரிங்களா? பயிற்சி வினா 4. குறவஞ்சி பாடல்கள் பெரும்பாலும் எந்த நிலத்தை சார்ந்தவை? குறவஞ்சி பாடல்கள் பெரும்பாலும் எவ்வகை நிலத்தை சார்ந்து பாடப்பட்டிருக்கும்? மருத நிலமா, நெய்தல் நிலமா, குறிஞ்சியா, பாலையா? அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னாவே மலையும் மலை சார்ந்த பகுதி. ஓகேங்களா? அப்ப குறவஞ்சி இலக்கியங்கள் பெரும்பாலும் எந்த நிலத்தை சார்ந்தவை அப்படின்னா குறிஞ்சி நிலத்தை சார்ந்து தான் பாடப்பட்டிருக்கும். மருதம் நிலமோ நெய்தல் நிலமோ பாலை நிலமோ கிடையாது. குறிஞ்சி நிலத்தை சார்ந்து தான் இந்த பாடல் பாடப்பெற்றிருக்கும். சரிங்களா? அடுத்து பயிற்சி வினா 4. கட்டினும் கலங்கினும் என்ற தொல்காப்பிய நூற்பாவின் அடிப்படையில் தோன்றிய இலக்கியம். கட்டினும் கலங்கினும் அப்படின்னு சொன்னாவே அதன் அடிப்படையில் தோன்றிய ஒரு சிற்றிலக்கியம் சொன்னா அது குறவஞ்சி சிற்றிலக்கியம் தான் சொல்லப்படுது. சரிங்களா? குறவஞ்சி சிற்றிலக்கியம் தான் சொல்லப்படுது. அடுத்து இந்த குறவஞ்சி சார்ந்த இப்ப குறவஞ்சினா என்ன, அந்த குறவஞ்சி அப்படின்ற சிற்றிலக்கியம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதனோட இலக்கிய கூறு என்னன்னு சொல்லி பார்த்தோம். இதை குறத்திப்பாட்டு குழுவ நாடகம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை தொடர்ந்து இந்த குறவஞ்சி அப்படின்னு எப்படி ஒரு சிற்றிலக்கியமா ஆச்சு, அதனோட முதல் சிற்றிலக்கியம் என்ன அப்படின்ற செய்தியை அடுத்த காணொளியில, அதாவது பகுதி 24 குறவஞ்சி பகுதி 2ல நம்ம அது சார்ந்த செய்தியை இன்னும் விரிவா பார்ப்போம். சரிங்களா? அது சார்ந்த செய்தி. அப்ப குறவஞ்சி அப்படின்றது ஒரு குறவர் குல பெண் குறத்தியோட பொருளை சொல்லுது. கட்டினும் கலங்கினும் என்ற தொல்காப்பிய நூற்பு அடிப்படையில பாடியிருக்கு. குறம் குறத்தி பாடு அப்படின்னு வேறு பெயர் இருக்கு. குறவஞ்சி ஓர் அக இலக்கிய நூல் எனினும் தலைவன் தலைவியோட பெயர் அருந்து அதுல சொல்லப்பட்டிருக்கும். பாட்டுடைய தலைவன் உலா செல்லும் போது கண்டு காதல் கொண்டு தவிக்கும் தலைவிக்கு குறத்தி ஒருத்தி குறி சொல்வதாக அமைவதுதான் அந்த குறவஞ்சி இலக்கியம். குறத்தி, தலைவி, குறவன், கட்டியக்காரன், தோழி, குழுவன், புலியன் போன்றோர் இதுல கதை மாந்தரா இருப்பாங்க. இதுல கட்டியக்காரன் தான் என்ன செய்வானா பாத்திர படைப்ப சொல்லுவாங்க. படிக்கவும் நடிக்கவும் ஏற்ற இலக்கியம் இந்த குறவஞ்சி. அதனால்தான் குழுவ நாடகன்ற ஒரு சிற்றிலக்கியம் இதுல பேசப்படுது. முக்கால செய்தியை பற்றியும் கூறக்கூடியது. சேரி மொழியும் செந்தமிழ் வழக்கும் கலந்த இலக்கியம்னா இந்த குறவஞ்சி. பல்லுல பார்த்தோம்ல சேரி மொழியை பத்தி பேசக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்கு அப்படின்னு. இந்த குறவஞ்சி அப்படின்ற அறிமுக வகுப்புல சேரி மொழியில எப்படி பள்ளு இலக்கியத்தை சார்ந்த செய்தி பார்த்தோமோ அதே மாதிரி இயற்றமிழ் இசைத்தமிழ் அப்படியே இரண்டும் கலந்த ஒரு இலக்கியமா குறவஞ்சி இருக்கு. ஆசிரியப்பா, வெண்பா, களிப்பா, சிந்து, கன்னி அப்படின்னு பல பாக்களாலும் பாவினங்களாலும் கலந்து பாடும் இலக்கியமா இருக்கு. இதுல கடவுள் வாழ்த்து இருக்கு. கட்டியங்காரனோட வரவு பத்தி சொல்லியிருக்காங்க. தலைவன் தலைவியோட உலா செய்தியை பத்தி சொல்லியிருக்காங்க. தலைவி பந்தாடுதல், தலைவி தலைவனை கண்டு இன்பம் கொள்ளுதல், குறத்தி வரா, மலை வளத்தை பத்தி பேசுறா, குறி சொல்றா, பரிசு பெறா, சிங்கன சிங்கி உரையாடல், வாழ்த்து போன்ற பகுதியெல்லாம் இடம்பெறுது. சரிங்களா? அவ்வாறு தோன்றப்பட்ட முதல் குறவஞ்சி இலக்கியம் என்ன அப்படின்ற செய்தியும் அது எப்படி ஒரு தனி சிற்றிலக்கியமாக தோன்றியது அப்படின்ற காலம் சார்ந்த செய்தியை நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம். எப்பயுமே ஒரு வகுப்பு முடிந்தோடனே ஒரு நற்செய்தியோட நிறைவு பெறுவது வழக்கம்.
அப்ப இன்றைய நற்செய்தி, வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வியும் அல்ல. வெற்றி அப்படி நான் ஒரு வெற்றி அடைஞ்சுட்டேன், ஒரு தேர்வுல நான் உயர்வு நிலைக்கு அடைஞ்சுட்டேன் அப்படின்றது, அது முடிவும் அல்ல, தோல்வியும் அல்ல, வீழ்ச்சியும் அல்ல. சரிங்களா? வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. 2மே அடுத்த கட்ட வளர்ச்சி தான். ஒரு தேர்வுல நான் உயர்வான மார்க் அடைஞ்சுட்டேன், அதனால நான் வெற்றி அடைஞ்சுட்டேன்னு அதோட முடிவு கிடையாது. அதே மாதிரி நான் இந்த தேர்வுல வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சுட்டேன் அப்படின்னா அதோட வீழ்ச்சியும் அல்ல. 2மே ஒரு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி தானே. அதிலிருந்து அடுத்தடுத்து வளர்ச்சி நிலை இருக்கு, அதோட முடிய போறதில்ல. அப்ப வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த நிலையை கண்டு நகரணும், தோல்வி பெற்றா அந்த வெற்றியை அடைவதற்கான முயற்சியை செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் இன்றைய காணொளிக்கான நற்செய்தி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.